போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய ஐயா திரு முத்துமல்லா ரெட்டியார் அவர்களுக்கும் செயலாளர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நான் இங்கு வர வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை தனிப்பட்ட வகையில் எனக்கு செய்து தந்த இனிய நண்பர் என்னுடைய கல்லூரி தோழர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரு கேசவ ரெட்டியார் அவர்களுக்கும் இன்னும் நான் பெயர் சொல்லி குறிப்பிட வேண்டிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள் நம்முடைய ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெருமக்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் நாம் மறக்கக்கூடாத பெருமக்கள் 2 பேர் தமிழ் மக்கள் எல்லோருடைய நெஞ்சிலும் இருக்கிற ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் ஒரு நாட்டினுடைய முதல்வர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக விளங்கிய பெரியவர் ஐயா திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். நீங்க நல்லாவே கை தட்டலாம், பெரியவர்கள் நான் கைதட்டலாம். ஆண்களில் அவரும் பெண்ணில் நம்மால் மறக்க முடியாத தாய்குலத்தை சேர்ந்த ஒரு அம்மையார், முதலாக மருத்துவராக ஆகிய வணக்கத்திற்குரிய மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியார். அவங்கள மாதிரி பெரியவர்கள் எல்லாம் இப்பெல்லாம் கதையில தான் கேட்கவே முடியும். ஐயா ஒரு தடவை ஓமந்தூரார் அவர்கள் திருச்சிக்கு போயிட்டு கார்ல திரும்ப வர்றப்போ நம்ம கடலூர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கிறாங்க. பிடபிள்யூ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கிறாங்க. தங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இறங்கின உடனே இந்த பகுதிக்கே உரிய பலாப்பழம் இருக்கு, அதை டிரைவர் எடுத்து ஐயாவோட அறையில வைக்கிறாங்க. ஐயா இதாங்க, இது ஏதுன்னு கேட்டிருக்கிறாரு அவர். இதாங்க பிடபிள்யூடியில அந்த பலாமரத்துல இருந்ததுங்க, நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அதை எதுக்கு கார்ல போட்டுக்கிட்டு இவ்வளவு தூரம் இங்க கொண்டு வந்தாங்க, அது அங்க இருக்கிறவங்களுக்கு புரியுது, அந்த தோட்டக்காரங்க கூட அந்த இடத்த பார்த்துக்கிறவங்களுக்கு கூட இதை எதுக்கு அங்கே இருந்து திரும்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒரு முதல் வருத்தத்துக்காக கொண்டு வந்து கொடுப்பியா கிடையாது அப்படின்னுட்டு உன் சொந்த காசுல இத பஸ்ல போய் இந்த பலாப்பழத்தை திரும்ப அங்கேயே வச்சுட்டு வாங்குற அளவுக்கு அனுபவம் தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பழத்தை கூட தொடுவதில்லை என்கிற நேர்மையை வாழ்ந்து காட்டிய பெரியவர் ரெட்டியார்.